Hi guys, welcome back to our channel Learn with San, your daily dose of knowledge. After a long gap நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் ஜாலியாகவும் பேசி கற்றுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எப்படி ஒரு சில வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அண்ட் அதோட முக்கியமான கண்டினியூவேஷன் தான் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம மெயினா கத்துக்க போறது என்னன்னா ஃபனடிக்ஸ் அண்ட் ஒரு வேர்டையும் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு சில விஷயங்களை கத்துக்கலாம். நம்ம இதை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபனடிக்ஸ்னா என்னன்னா இட்ஸ் அ branch of linguistic that studies the sound of a human speech, how they are physically produced, transmitted and perceived. எப்படி ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோம் அண்ட் அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன, அதுக்கான சவுண்ட் எப்படி இருக்கு, கிராமட்டிக்கலா அதோட மீனிங் என்ன, இது எல்லாமே கலந்தது தான் இந்த ஃபனடிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் எப்படி ஒரு வேர்டையும் நம்ம கரெக்டா அண்ட் ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். வாட் இஸ் ப்ரொனன்சியேஷன்? ப்ரொனன்சியேஷனா என்னன்னா எப்படி ஒரு வார்த்தையை நம்ம வெளிக்கொண்டு வரோம், நம்ம எப்படி அதை பேசுறோன்றது தான் இருக்கு. அண்ட் இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்ட வார்த்தைகள் தான், ஆனா இருந்தாலுமே நம்ம இதை தப்பா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னென்ன வேர்ட்ஸ்னு பார்த்தலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் நியூக்ளியர். நம்ம இது நார்மலா எல்லாரும் பார்த்திருப்போம் இல்லையா, நியூக்ளியர், அட்டாமிக், அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா நம்ம இதை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றோம். நியூக்ளியர்ன்றது ஆக்சுவலா இது நியூக்ளியர் கிடையாது, நோ கிளியர். நம்ம உங்களுக்கு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் அந்த டிக் மார்க் பக்கத்துல இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம சிலபிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். அதனால நீங்க அதை கரெக்டா தனித்தனியா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபுல்லா நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா அந்த வேர்டுக்கான கிளியர் ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா நோ கிளியர் அப்படின்னு நான் தனித்தனியா கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ நியூக்ளியர் தான் நம்ம சேர்த்து படிக்கணும். இட்ஸ் நாட் நியூக்ளியர், இட் இஸ் நியூக்ளியர். அண்ட் செகண்ட் வேர்ட் நம்ம எழுத தெரியாம எழுதிட்டு இருக்கப்போ எக்ஸாம் பேப்பர்லாம் இடிசி டாட் டாட்னு புள்ளி வச்சிரும். அதை நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எக்ஸெட்ரா அப்படின்னு தானே சொல்லுவோம். அது எக்ஸெட்ரா கிடையாது, எட்ஸெட்ரா. வாட் இஸ் தட்? எட்ஸெட்ரா. எட் அதுக்கு வரணும், ஆனா நம்ம எல்லாருமே எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அதோடைய கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு சில வேர்ட்ஸுமே தப்பாவே ப்ரொனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராபப்ளி. இது நம்ம படிக்கிறப்ப என்ன சொல்லுவோம், ப்ராப்ளின்னு வாங்க ஒரு சிலவங்க, இது ப்ராபபிளி அப்படின்றவாங்க. பட் இதுக்கான கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்னன்னா ப்ராபபிளி, ப்ராபபிளி, ப்ராபபிளி அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் செகண்ட் வேர்ட் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ட் தான், பட் இது எல்லாருமே தப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. கம்ஃபர்டேபிள்னு வாங்க ஒரு சிலவங்க, கம்ஃபர்டபிள்னு வாங்க. பட் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்னன்னா கம்ஃபர்டபிள், கம்ஃபர்டபிள். இட் இஸ் கம்ஃபர்டபிள். ஓகே, இது ரொம்ப ஷார்ட்டா நேரோவா சொல்ற மாதிரியான ஒரு வேர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டே டு டே சாப்பிட்டுட்டு இருக்கோம், இதை நம்ம ஆனாலும் வெஜிடேபிள்ன்றாங்க, வெஜிடபிள்னு வாங்க, நம்ம மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்ன, வெஜிடபிள். இட்ஸ் வெஜிடபிள், வெஜிடபிள். நீங்க ஏன் கூடவே சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ட்கான கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிரும். ஸோ நான் சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணிக்கோங்க, வெஜிடபிள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டிஃபரெண்ட். நிறைய பேர் இதை டிஃபரெண்ட் தானே சொல்லிடுவீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்னன்னா டிஃப்ரெண்ட். ரெண்டு சிலபிஃபிகேஷன் தான், டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல ஈன்றதே சைலண்ட் ஆயிடுது. இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஐ வில் அகைன் ப்ரொனவுன்ஸ் திஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் நியூக்ளியர், செகண்ட் எட்ஸெட்ரா, தேர்ட் ப்ராபபிளி, ஃபோர்த் கம்ஃபர்டபிள், ஃபிஃப்த் வெஜிடபிள், சிக்ஸ்த் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த 6 வேர்ட்ஸ் கிளியரா இருக்கீங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல போயிடலாம். இந்த வேர்ட்ஸுமே நம்ம டே டு டே யூஸ்வலா யூஸ் பண்ற நார்மல் வேர்ட்ஸ், பட் இதுக்கு நம்ம ராங்கா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன வேர்ட்ஸ்னு பார்த்துலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் க்ளோத்ஸ். நம்ம ஆனா இது எல்லாருமே கிளாத்ஸ்னு சொல்றாங்க. டே டு டே வியர் பண்ற கிளாத் எது அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா இது கிளாத்தே கிடையாது. இது எப்படி சொல்லுமா சொல்லணும், க்ளோத்ஸ், க்ளோத்ஸ். ஓகே, அந்த திஸ்ன்ற ஒரு சவுண்டே அங்க வராது. க்ளோத்ஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, பேசிக்கலி இது ஒன் சிலபிள் தான், நம்ம தான் அது ரெண்டு சிலபிஃபை பண்ணி நம்ம சொல்லி காட்டுறோம். அண்ட் செகண்ட் வேர்டு ஆஸ்க்ட். ஓகே, இது நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், அந்த இடி தெரிற மாதிரி ஆக்ஸ்டு அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி சொல்லுவோம். ஆனா அதை ஒரே வேர்ட்ல சிலபிஃபை பண்ணாம எப்படி சொல்லணும்னா ஆஸ்க்ட், ஆஸ்க்ட். ஓகே, ஆக்ஸ்டு வரக்கூடாது, இல்ல ஆஸ்க்டுன்னு வரக்கூடாது. ஆஸ்க் இடி தனித்தனியாவும் சொல்லக்கூடாது, இதை ஒன்னா சேர்த்து ஆஸ்க்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் மந்த்ஸ்.
இது நம்ம யூஸ்வலா ப்ரொனவுன்ஸ் பண்றது தான். ஒரு சிலவங்களுக்கு நான் சொல்றப்போ இது என்ன கரெக்டான வேர்ட் தானே, இதுல என்ன ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் வரும். அண்ட் நார்மலாவே இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா மந்த்ஸ், MUN அந்த மாதிரி ஸ்பெல்லிங்ல வரணும். MONல நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் மந்த்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கேமரா அப்படின்னு நம்ம அப்படியே வந்து அது ஒரு ஃப்ளோல சொல்லுவோம். இப்போ நம்ம ரீசெண்ட் ஆட்ல கூட ஃபேமஸ் ஆச்சு பரோட்டா அப்படின்றப்போ அந்த ஒரு கேர்ள் வந்து மாத்தி பரோட்டா அப்படின்னு அது ப்ரொனவுன்சியேஷனே மாத்துவாங்க இல்லையா. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இன்ட் தான், நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேமரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, we should not pronounce it as camera, it's camera. கேமரா, கேமரா. ஓகே. இதானா நமக்கு பேசிக்கான வேர்ட் தானே, நம்ம இதையே தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய காமனான வேர்ட்ஸை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் ஸ்பாட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் வேர்ட் இஸ் ஃபேமிலி. நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் இல்லையா, ஃபேமிலி அப்படின்னு நம்ம இழுத்து சொல்லுவோம். ஆனா அந்த வேர்டை ஜஸ்ட் 2 சிலபிஃபிகேஷன் தான். ஃபேமிலி, ஃபேமிலி. அந்த ஈயே வந்து அங்க சைலண்ட் ஆயிடும். ஃபேமிலி. ஓகே. ஃபேமிலின்னு வரக்கூடாது. அகைன் ஐ வில் ப்ரொனவுன்ஸ் திஸ். க்ளோத்ஸ், asked, months, camera, family. Okay, next slide. வேர்ட்ஸ் நம்ம ரொம்ப ஷார்ட் டவுன் பண்ணிடுறோம். நம்ம நோட்டீஸே பண்ண மாட்டோம் இந்த ஒரு சில வேர்ட்ஸை. ஆனா நம்ம அதை ஷார்ட் டவுன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட வேர்ட்ஸ் தான் நான் இப்போ இங்க கொடுத்துருக்கேன். சாக்லேட் இப்படி தானே சொல்லுவோம் நம்ம. அதுவும் இந்த வீக்ல நம்ம சாக்லேட் அடிக்கடி யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. இட்ஸ் நாட் சாக்லேட், இது சாக்லேட். சாக்லேட். ஓகே. 2 சிலபிஃபிகேஷன் தான். அண்ட் செகண்ட் வேர்ட் பிஸ்னஸ். எல்லாருமே சொல்றது தானேப்பா, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் பிஸ்னஸ் வச்சிருக்கேன்ட்டு. ஆனா இது பிஸ்னஸ் கிடையாது. இட்ஸ் பிஸ்னஸ். பிஸ்னஸ், பிஸ்னஸ் அவ்வளவுதான். பிஸ்னஸ் அப்படிலாம் வரக்கூடாது. பிஸ்னஸ். அண்ட் தேர்ட் வேர்ட் ஃபேவரேட். இதை ஃபேவரேட்னு வாங்க, ஃபேவரேட்னு வாங்க. ஸோ மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்னன்னா ஃபேவரேட், ஃபேவரேட். ஓகே. இது இல்லாம ஒரு சில வேர்ட்ஸுக்கு இப்பயுமே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. நான் சொல்றது தான் கரெக்ட், நீங்க சொல்றது தான் கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு சில வேர்ட்ஸ் தான் இது. கேரமல் இப்படி தானே படிச்சிருப்போம் நம்ம இந்த கேரமல் சாக்லேட்லாம் சொல்றப்போ. பட் அது கேரமல் கிடையாது. கேரமல் ஆர் எல்ஸ் கேரமல் அப்படின்ற ஒரு ப்ரொனன்சியேஷன் நடுவில் இருக்கு பாருங்க. UH. கேரமல் ஆர் கேரமல். both can be accepted. அடுத்தது either, neither. இதெல்லாம் நம்ம கன்சிஸ்டண்டா படிக்கிற வேர்ட்ஸ் தான். அண்ட் தேர்ட் வேர்ட் பிகாஸ். அப்படி நம்ம இழுத்து சொல்லக்கூடாது. இட்ஸ் நாட் பிகாஸ், இட் இஸ் பிகாஸ். பிகாஸ் நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறப்போ அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜஸ்ல நீங்க இதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், யாரும் இந்த மாதிரி வேர்ட்ஸை இழுத்து இழுத்து பேச மாட்டாங்க. ஸோ நம்ம புதுசா கத்துக்கிற நம்ம தான் வந்து இந்த வேர்ட்ஸை நம்மளோட தமிழ் கூடவே சேர்ந்து கோப்பப் பண்ணி அதை இழுத்து இழுத்து பேசுறோம். அது ஆக்சுவலா ரொம்ப ஷார்ட் அண்டா சொல்ற வேர்டு பிகாஸ். ஓகே. அண்ட் லாஸ்ட் வேர்ட் இஸ் நாட் ட்ராயர். இது வரைக்கும் நம்ம ட்ராயர் தானே கேட்டிருப்போம். இட்ஸ் நாட் அ ட்ராயர், இட்ஸ் ட்ராவர். Drawer. Okay. Again, I will pronounce this. First one, chocolate, business, favorite, caramel or caramel, either, neither, because, drawer. Okay. And உங்களுக்காகவே நான் ஒரு சின்ன கேம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது என்ன, ஸ்பாட் த மிஸ்டேக். நம்ம நிறைய வேர்ட்ஸை பார்த்துருப்போம். இந்த வேர்ட்ஸ் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ புதுசாகவும் ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கான கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் தான் பக்கத்தில் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு நீங்க உங்க ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த ஸ்லைடு கேம்ன்றதை தாண்டி நீங்க எப்படி கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட செல்ஃப் லேர்னிங்கை பேஸ் பண்ணது தான் இது. இது என்ன ஈஸியா தானே இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிடாம ஒரு வார்த்தையும் படிச்சு பாருங்க. லைப்ரரி, லைப்ரரி கரெக்டா இருக்கா, இதுக்கான ப்ரொனன்சியேஷன் இதுதானா, மேட்ச் ஆகுதா அப்படின்னா டிக் பண்ணுங்க. அப்படி மேட்ச் ஆகலையா ராங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இதுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு த சக்சஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் லேர்னிங் பண்றோமோ அப்பதான் நம்மளுடைய சக்சஸை ஈஸியா அட்டைன் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட லாங்குவேஜை ரொம்ப ஈஸியா ஒரு ஃப்ளூவன்சியை கொண்டு வர முடியும். ஓகே. அண்ட் மை டியர் கைஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. அண்ட் இதுதான் ஆன்சருக்கான ஸ்லைடு. ஃபர்ஸ்டே இதை பார்த்துறாதீங்க, அதை முடிச்சுட்டு வந்து இந்த ஆன்சர் ஸ்லைடை பாருங்க. அண்ட் ஐ வில் ஸ்டாப் திஸ் ஹியர். See you all in the next video. Tata, bye bye. This is Learn with San, your daily dose of knowledge. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் கம்பேக் கொடுக்குறேன். அதுக்குள்ள இந்த வீடியோ பிடிச்ச எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you all in the next video. Tata, bye bye.